முன்னாடிலாம் இந்த பிரச்சனை கிடையாது. ஆனா, இப்ப அந்த மாரி கிடையாது. காம்படிஷன் வந்து அதிகமாக என்ன ஆகுதுனாக்கா, மெட்டீரியல்ஸ்லயுமே வந்து ஸ்கேம் நடக்குது. ஆனா, இப்ப நான் சொல்ற பிராக்டிஸ எத்தனை இதுலயும் டூப்ளிகேட்லாம் வருது. டாப் பிராண்ட்ஸ்லயே டூப்ளிகேட் வரதுக்கு டூப்ளிகேட்டே வாய்ப்பு வருது. இருக்குல்ல? அதனால தான் நம்ம டெஸ்டிங் ப்ரொசீஜரே செய்றோம். இப்ப நான் சொல்ற இந்த ப்ரொசீஜர ஒரு வேள எனக்கு அந்த வெண்டார் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு எக்ஸ் வெண்டார் இந்த ஸ்டீல் தரேன்னு சொல்லிட்டுன்னு, அவர நான் அப்ரோச் பண்ணி இத வந்து சொல்லாம, இல்ல கேட்காம இருந்திருந்தாருன்னா அந்த ஆஃபர, நானுமே அந்த ஸ்டீல வாங்கி யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்குமே தெரிஞ்சிருக்காது. நான் வந்து யூஸ் பண்றது ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் என்ன பிராண்ட் இருக்கு. அதுல என்ன கிரேட் ஸ்டீல்ன்னு போட்டிருக்கு. எல்லாமே அதுல ப்ராப்பரா இருக்கு. நான் இப்ப இண்டஸ்ட்ரியோட பிரைசிங் குடுக்குறேன். அத நான் வாங்குறேன், போடுறேன். என்ன எப்படி யார் ஏமாத்த முடியும்ட்டுன்னு. ஆனா உள்ளுக்குள்ள இவ்ளோ லூப் ஹோல்ஸ் இருக்குதுன்றது ஆக்சுவலா அது ஒரு பெரிய ஏன்னா ஒரு பில்டிங்க்கு அஸ்திபாரமே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஸ்ட்ரக்சர்லயே இவ்ளோ குளறுபடி நடக்குதுன்றது அந்த கான்ட்ராக்டருக்கே தெரியல அப்டின்னாக்கா, அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதனால இந்த மெட்டீரியல் டெஸ்டிங் வந்து எல்லாருமே வந்து ஒரு வீடு கட்டும்பொழுது கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும். அண்ட் அதுக்கு காஸ்ட்டும் ரொம்பலாம் ஆயிடாது. அதிகபட்சம் ஒரு 5லருந்து ஒரு ரூ. 10,000 தான் ஆகும்.